ஹாய்ங்க, நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான்ட் இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்டோடையே இருக்குது. காமிக்கிறேன் எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். பிளான்ட் இந்த மாதிரி பிக் சைஸ் பிளான்ட் யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. காய் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. நல்லா புஷ்ஷாக நல்லா பெருசாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். செடி பாருங்கள், செடியோட குவாலிட்டி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. அடிஸ்டமெல்லாம் நல்லா திக்னஸாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க பாருங்கள், ஜப்பான் கொய்யா கூட நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நல்லா புது பிளான்ட்டுங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா மெச்சூரான பிளான்ட்டு. இந்த மாதிரி நிறைய பிக் சைஸ் பிளான்ட்டு, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் இருக்குது. கண்டிப்பாக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இப்போ மழை சீசன் டைமில் நீங்கள் வாங்கி வச்சு பிளான்டேஷன் பண்ணிங்கனாவே பிளான்ட் நல்லாவே க்ரோத் ஆகுங்க. வியட்நாம் பழம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வியட்நாம் சாத்துக்குடி, நாக்பூர் ஆரஞ்சு, நாக்பூர் சாத்துக்குடி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது இல்லைங்க மாஞ்செடி கூட நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் மூலிமா செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் நிறையா இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ், ஃப்ளவரிங் எடுத்துருக்குங்க. பாருங்க, இதுவும் கிரிக்கெட் பால் சப்போட்டா. அப்படியே அந்த பால் சைஸில் அந்த சைஸ்க்கு பார்த்திங்கன்னா காயோட தன்மையே இருக்கும். நல்லா பெரிய சைஸாக விடும். செடியெல்லாம் பாருங்கள், செடியெல்லாம் பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு 7 feet ஹைட்டில் இருக்குங்க. என்னை விட ஹைட்டாகவே இருக்குது, டபுள் மடங்கு ஹைட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் பால் சப்போட்டா, இது லீஃபை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே சின்ன சின்னதாக வால்வாலாக இருக்கும். பாருங்கள் செடி பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குன்ட்டு. இதில் பாருங்கள் ஃப்ரூட்டோடு இந்த மாதிரி ஃப்ரூட் வச்ச பிளான்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி காயோடு இருக்கிற பிளான்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க.